அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அஃப்ரா குட்டி எங்கே வந்திருக்காங்கன்னா, நான் ஒர்க் பண்ணுறேன்ல அந்த இடத்துக்கு தான் வந்திருந்தாங்க. நோம்பு கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நீங்கள் மினி விலாக்ல பார்த்துருப்பீங்க. அந்த விலாக் தான் இது. நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஊஞ்சல் இருக்குமா, அஃப்ரா குட்டி வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கிளம்பி போகலாம். மேடம் பார்த்தீங்கன்னா நல்லா குஷியாகிட்டாங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறமா நோம்பு திறக்க டைம் ஆயிரும்ல, அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்ரா குட்டி, அம்மா ஆஃபீஸ் நல்லா இருந்துச்சா? நீ ஏன் பேசவே இல்லை எல்லார்கிட்டையும்? உனக்கு வாய் பேசுறதா கேட்குறாங்க எல்லாரும். ஆமா, உன்னையே தான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நோன்பு திறக்கிறதுக்கு வடை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். இது வந்துட்டு இந்த மயிலாப்பூரில் சாய்பாபா டெம்பிள் இருக்கும்ல, அதுதான் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இது. இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வடை ஷாப் இருக்குமா, அங்கே தான் வந்துட்டு வாங்க போகிறோம். குட்டி குட்டியாக போடுவாங்க பருப்போட, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மஹா பியூட்டி பார்லர் இருக்குல்ல, அதுக்கு எதுக்க தான் இருக்குமே. இந்த சைடு நாங்கள் முன்னாடிலாம் ஓயாமல் வருவோம். ஸ்கேன் சென்டர் இங்கே தான் இருக்குமா, அப்புறம் குட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்கேன் எடுப்போம்ல அப்பப்போ, அதனால் அப்பப்போ வருவோம். அதெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த கடையில் தான் எப்பயுமே வடை வாங்குவோம். மஹா பியூட்டி பார்லர் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்கும். வண்டி கடை தான், அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. வடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அஃப்ரா குட்டிக்கு வந்து அந்த பிளேட்டில் அவங்க சுண்டல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி வாங்கித்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு அங்கே ஆஃபீஸில் போகிறதுக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கடை, அங்கே அவங்க வேலை செய்கிற கடை தான் அது. சரி, நான் அங்கேயே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்லிப்பர் தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. அதோட அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பயும் போல் அம்மா வீட்டில் போய் நோம்பை திறந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். வரும்போதே ஆஃப்ரின் அம்மாவுக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது என்னமோ அந்த பிரேஸ்லெட்டில் அவளுக்கு ஒரு ஆசை. என்னதுங்கம்மா? என்ன பண்ண அப்புறா? மூஞ்சி ஃபுல்லா சேட்டை பண்றியாமே மாமா சொல்றாங்க. மூஞ்சி ஃபுல்லா என்ன செஞ்சீங்க? ஐப்ரோ போட்டியா? அவ்வளோ போடக்கூடாது சொல்ல, மாமா பாவம்ல நோம்பு வச்சிருக்காங்கல்ல. அம்மா வந்துட்டு நோன்பு திறக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ரோஸ் மில்க் வந்துட்டு நம்ம அஃப்ரீனுக்கு, அந்தம்மா ரோஸ் மில்க் மட்டும் தான் குடிக்கிறாங்களா, நோம்பு கஞ்சியும் குடிக்க மாட்டான். அவளுக்கு ரோஸ் மில்க்கு. அம்மா லெமன் போடாமல் தான் ஜூஸ் குடிப்பாங்க, அவங்களுக்காக தனி ஜூஸ். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஜூஸு. அஃப்ரீனாத்தா லெமன் போட்டு நம்ம சர்பத்து ரெடி பண்ணுவோம்ல, அது ஃபேவரட் நோம்பு கஞ்சி. அவ்வளோதான், எப்படி போச்சுன்னே தெரியல. 11 நோம்பு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குல்ல, கடகடன்னு ஓடிடுச்சு இந்த நோம்பு. என்னன்னு தெரியலை. வெயிலுமே அவ்வளோவா இல்லையா, அதனால் நோம்பு வைக்கிற மாதிரியே இல்லை. எப்படி சொல்கிறது, மசாலா ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா வந்துட்டு புர்கா வாங்கி வச்சுருந்தாங்க போல இருக்கு, அதை எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அஃப்ரீனத்தாவை காமிங்க, அப்படி வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அவங்க திட்டிகிட்டே காமிச்சிட்டு இருந்தாங்க, நீ வீடியோ எடுக்கிறது இல்லாமல் என்னைய வேற காட்டுன்னு சொல்கிறேடின்னு சொல்லிட்டு. இது இந்த கலர் ஒன்று, ஒரு மாதிரி சாண்டில் மாதிரி ஒரு கலர் இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுருந்தாங்க. அஃப்ரீனத்தா ஃபஸ்ட்டு காமிச்சாங்கல்ல, அந்த கலரை நான் எடுத்துக்கிட்டேன். 700 அப்படி தான் இருந்துச்சு இந்த புர்காவோட ரேட்டு. எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அவங்கக்கிட்ட வாங்கினது தான் நல்லா இருந்துச்சு. எப்பயும் போல் நோம்பை திறந்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சகர் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்ல. அஃப்ரீன் அம்மாவை படிக்க சொல்லிவிட்டு, இன்றைக்கி ஃப்ரைடே தான் இந்த விலாக் எடுத்தது. ஃப்ரைடேன்றனால அம்மா சிக்கன் வாங்கி வச்சுருந்தாங்க. அது ஒரு 2 பார்ட்டாக பிரித்து தனியாக வச்சாச்சு. ஒரு நாள் இன்றைக்கி, ஒரு நாள் நாளைக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சோண்டு மட்டன் எலும்பு இருந்துச்சா, அப்படியே தால்ச்சா மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பருப்பு வேக வைக்கும் போது அந்த தாட்டே இல்லை, சும்மா சாம்பார் மாதிரி வச்சுட்டு மிளகு கறி செஞ்சுக்கலான்னு தான் ஐடியாவில் இருந்தேன். சரி, இருக்கா பழசாகுமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கே ரெடி பண்ணிடலாம். நான் அதையே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நெய் சோறு அந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நெய் சோறு, தேங்காய் பால் சோறு அதை தான் செஞ்சுருந்தேன்னா, அதனால் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். இதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், இதுவும் வதங்கிக்கட்டும். நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா
இதோட கத்திரிக்காய் அந்த மாதிரி காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் எலும்பு இருக்கும்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். இதிலே மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகா பொடி, புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்கு போட்டுக்கிறணும். நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, இடியாப்பம் அதுக்கெலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் எங்கள் ஊர்லலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது கீ ரைஸு, தேங்காய் பால் சாதம், ஊர்லலாம் கல்யாணத்தில் சாதம் போடுவாங்களா, அதுக்கு இந்த குழம்பு தான் மோஸ்ட்லி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதில் அந்த நுரையீரலுமே போடுவாங்க வேக வச்சு. அப்புறம் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதை பருப்போடையே எலும்பு நீங்கள் வேக வச்சிடலாம். நான் மறந்து போனனால கடாயில் அப்படியே வதக்கி விட்டு வேக வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட்டுட்டு பருப்பை வந்துட்டு ஊற்றியாச்சு. இதோட புளி கரைச்சி ஊற்றணும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நம்ம எப்பயும் செய்வோம்ல ஒரு பெப்பர் சிக்கன், அதுதான் ரெடி பண்ண போகிறேன். நல்லா நறுக்குன்னு சுருக்குன்னு இருந்தால் தான் அந்த சகர் டைம்லலாம் கொஞ்சம் இறங்கும்ல, அதனால தான். வெஜிடேரியன் ஏதாவது பொரிச்சு வச்சோன்னு வைங்களேன், தொண்டையில் இறங்கவே மாட்டேங்குது. அவங்கள என்ன சொல்கிறதுங்க, எனக்கே அப்படி தான், என்னாலே சாப்பிட முடிய மாட்டேங்குது. அப்படியே பழக்கிட்டாங்க நம்மள. நம்ம பாடியும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ரோட்டோக்காலுக்கு மாறி போயிடுச்சு. சாம்பாரும் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தால்ச்சான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இதை நீங்களும் இது மாதிரி செய்வீங்களா? மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு டீ குடிக்கிறதே இல்லைங்க. காலையிலையும் சகர் டைம்லேயும் குடிக்கிறது இல்லையா, ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. சரி நம்ம ஃபேவரட் டீ நம்ம மறக்கக்கூடாதுல்ல, அதனால் டீயை போட்டு குடிச்சு முடிச்சுட்டு இந்த அடுப்பில் உலைய வச்சுட்டு இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன். நான் பெப்பர் சிக்கனுக்கு 1 part பெப்பர் சிக்கன் தான் இன்றைக்குமே. தயிர், மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, உப்பு, கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இதில் இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மல் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், பட்டர் இருந்தால் பட்டரும் போட்டுக்கலாம். அது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம தண்ணி சாம்பார் வைப்போம்ல, அது வச்சாலும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா மஞ்சள் பொடி போட்டு வெறும் மஞ்சள் பொடி சாம்பார் வைப்பாங்கல்ல, மஞ்சள் பொடி, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு சாம்பார் வைப்பாங்கள்ல, அதுவுமே சகர் டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன். எனக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, அதனால் பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டாச்சு. அது பாட்டுக்கு வெந்துடும். நம்ம வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நீட் பண்ணணும். குட்டி மேடம் இங்கே பெட்டில் வந்து நல்லா வளப்பிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் இவங்களையும் தூங்க வைக்கணும்ல, அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு வீடை குப்பையாக்குறது பார்த்திங்கன்னா என் பெரிய பிள்ளை கிடையாதுங்க. சின்னதாக ஒருத்தி இருக்கா பாருங்க, அவள் தான். வம்பு சண்டைக்கு போடுதும் அவள் தான். எல்லாரையும் வம்பு சண்டை இழுத்துருவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளாட்டில் இருக்கிற எல்லாட்டையும் இழுத்துருவா. அந்த மாதிரி தான். சிக்கனில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருச்சு. அவளை பற்றி சொல்கிறேன்னு கோவம் வந்துச்சு. என்ன குட் கேர்ளுங்க அஃப்ரா குட்டி, சொல்லு சலாம் சொல்லு. சரி அஸ்லாம் வலைக்கும். குட் கேர்ள் அஃப்ரா. என்னம்மா? ஆமாம் சொல்லு. சரி, வந்துச்சு. அஃப்ரா குட்டியை பக்கத்தில் தான் உட்காந்துருக்காளா, அதனால் இன்றைக்கி எனக்கு லீவ் தான், சண்டேன்றனால வீடை ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு மேடமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும். சாப்பாடு அங்கிட்ட ரெடி ஆகிட்டே இருக்குது. குட்டி மேடம் வந்துட்டு ஏதோ போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை எடுத்ததில் கொஞ்சம் மெமரி லாஸில் மறந்து போச்சு. அஃப்ரா குட்டி வந்துட்டு கொஞ்சம் போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா. நீங்கள்லாம் பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டிங்களான்னு சொல்லுங்கள். இன்ஷால்லாம் நம்மலாம் ஒரு 18 நோம்பு 18 20 மேலே தான் ட்ரெஸ் எடுக்கிறது. அதான் பிளான் வச்சுருக்கோம். இன்ஷால்லாம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஊருக்கெல்லாம் காசு அமுச்சிட்டு எங்கள் மாமியாருக்கு, எங்கள் நாத்தனாருக்கு எல்லாருக்கும் அமுச்சிட்டு அப்புறமா தான் எடுக்கணும். இங்கே அப்புறம் என்ன போட்டிருக்கேன்னா, நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், சோம்பு அது 3 பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். மிளகோட குவான்டிட்டி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுவேன். சோம்பு வந்துட்டு கொஞ்சம் தங்கம் பேசிகிட்டு இருக்கேன். சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், அவ்வளோதான். அது போட்டு நல்லா சுருள கிண்டி கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தால்ச்சாவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்காய் சோறு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் தான் வெள்ளை சாப்பாடாக்கி வச்சுட்டேன். பரவாயில்ல, என்ன பண்ணுறது, 2 days தேங்காய் சோறு நெய் சோறு தானே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் கிச்சனை அப்படியே சூப்பராக நீட் பண்ணிவிட்டு பாப்பாவோட பால் டப்பா இருந்துச்சுல்ல, அதை சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. ஈவினிங் மோஸ்ட்லி எனக்கு குக்கிங் தான் இருக்கும். அதில் சிலிண்டர் கழுவுறாங்க. சிலிண்டர் கழுவுறியா? ஏய், எது சிலிண்டரு? மிக்ஸி ரிப்பேர் வைக்கிறாதடி. சிலிண்டர் கழுவுறேன். அஃப்ரா குட்டி
வேணாம் எனக்கு போதும், நல்ல வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன் கிச்சனில் ஓவர். நீ ஹெல்ப் பண்ண வேணாம். என்ன ஹெல்ப்? நீங்கள் என்ன சமைச்ச நீனு? என்ன? ஐயோ என்னது என்னடி பண்ற? வாடி இங்கிட்டு வா போ. என்ன சமைக்க போற? ஐயோ மிக்ஸி இன்னைக்கு உப்பேர் பண்ணிடும். போமா எல்லாம் அடிப்பா. போமா மாமா எல்லாம் தொழுகுவோம். வா நீ நானும் வா. வா செல்லம் எல்லாம் தொழுகுவோம். எல்லாம் பஞ்சாப்காரி மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குட்டி பஞ்சாப்ல இருப்பாங்க, குட்டியா இருப்பாங்கல்ல. நிறைய பேர் நான் வீடியோ போடாமல் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லுவீங்க. அஃப்ரா குட்டிக்கு ஒன்று கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவளை நோண்டவில்லைன்னு எப்படி கோவப்படுறா பாருங்களேன். அதை கோவம் வந்துடுச்சு மேடம்க்கு. என்னால் முடிஞ்சது இப்படி தான் எடுக்க முடியுது. வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறேன்னா அப்படியே குக் பண்ணிவிட்டு தொழுதுட்டு அப்படி இப்படின்னு பொழுது போயிடுதா. மேடம்மை பார்க்கணும், சாப்பாடு ஊட்டணும், அப்படி இப்படின்னு ஈவினிங் ரொட்டீன் இதுதான் இருக்கும் ஃப்ரீடமாக படிக்க வைக்கிறதுன்னு. உங்களுக்கு இந்த விளாக்ஸ் எல்லாம் பிடிக்குதான்னு எனக்கு தெரியலை, பட் எனக்கு ஈவினிங் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா. அதனால் நான் அப்படியே எடுத்து விளாகாக போடுறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது ரெசிபி வேணால் சொல்லுங்கள், இன்ஷால்லா ட்ரை பண்ணி போடலாம். அம்மா கறி மசாலா ரெசிபி கேட்டிருந்தாங்க. நான் அம்மா சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க.